பியர் சாப்பிட்டேன். அப்பதான் சார் உண்மையை சொன்னாரு. நான் எவ்வளவு நம்பிக்கையா எனக்கு இருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட போய் சொல்ல மாட்டாரு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன், என் கையை எடுத்து பிளேட்ல அறுத்துக்கணும், செத்து போகணும் அப்படிதான் தோணுது. ஏன்னா வந்து அந்த டைம்ல என்னால அந்த பொய் ஏத்துக்க முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப உண்மையானவரா இருக்கணும். எனக்கு அந்த நான் எந்த பொய்யா அவகிட்ட மறைச்சது இல்லையே, அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட உண்மையா இருக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க எந்த பொண்ணும். அப்படிதான் இருந்தேன். அன்னைக்கு ரொம்ப என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. சும்மா இது ஒரு வெளி உலகத்துல இருந்து கேக்குறப்ப இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்க பிளேட் எடுத்துட்டு கையை எடுத்துட்டு போற அளவுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு அதான் அப்படி தோணுது. அப்படி அது யாருக்குமே பிடிக்காத விஷயம். எந்த புருஷனுக்கு பொண்டாட்டி கையை எடுத்துக்கிறது பிடிக்கும்? அட்லீஸ்ட் ஒரு சின்ன பீர் சாப்பிட்டதுக்கு பிளேட் எடுத்து பண்றது அதான் பாத்தீங்களா, அதான் மனோபாவம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பீரா இருக்கு, அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்பகத்தன்மை சார்ந்த விஷயமா அது இருக்கு. அதனால நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்லிடுங்க, உங்க மனைவி கிட்ட வேற ஏதாவது நீங்க மறைச்சிட்டு இருந்தா உண்மையை சொல்லிடுங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. லைன் டேட் சிராம் நீயா நான் ஸ்டேட் நன்று நேராக சென்று என்னுடைய சம்பளம் என்னவென்று சொன்னேன் அப்படின்னீங்களே, அது நீங்க தானே? நான் தான் சார். இல்ல இது இல்ல பொய்யே சொல்லல நீங்களே, அதான் கேட்டேன். இல்ல இத நான் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஓ, இது அவங்கள்ட்ட அவங்க உங்களை கேட்காம இருக்கட்டும். நான் உங்க டீம் ஒரு கேள்வி கேட்கிறேன். இவரை உங்க டீம்ல நீங்க வச்சுக்க தயாரா? சொல்லுங்க, இவரை உங்க டீம்ல நீங்க வச்சுக்க தயாரா? ஆமன் போர் கை தூக்குங்க, சட்டசபை மாதிரி ஆகி போச்சு. இவர் உங்க டீமுக்கு வேணாங்கிறவங்கள கை தூக்குங்க. இவர் உங்க டீமுக்கு வேணாங்கிறவங்கள கை தூக்குங்க. ஒரு ஆதரவு கூட இல்ல. வாங்க நீங்க வாங்க, நீங்க வாங்க, வந்து பக்கத்துல உட்காந்துங்க. கொஞ்சம் நவந்து உட்காருங்க, கொஞ்சம் நவந்து உட்காரு, கொஞ்சம் நவந்து உட்காரு, கொஞ்சம் நவந்து கொஞ்சம் நவந்து உட்காருங்க. வாங்க வாங்க, கொஞ்சம் வரமா வாங்க 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 வாங்க. அவ்வளவுதான், முடிவு பண்ணியாச்சுன்னா. ஏங்க ஒருத்தர் கூட அங்க ஆதரவு இல்ல, டெபாசிட் காலிங்க அங்க. போங்க, வர 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 உங்களுக்கு சார் எடுத்துட்டு வரேன். வாங்க, நான் எடுக்க நீங்க உண்மைக்கு போறேங்கிறப்ப அப்புறம் வாங்க. இந்த ஷோல கடைசியா ஒரு உண்மையை சொல்லி இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். நான் சொல்றது அங்க கொடுங்க. நீங்க ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணீங்களா? இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ண முடியாது, ரைட் தானே சார்? ஒண்ணும் இல்ல சார், ஓப்பனாவே பேசுவோம். அதாவது திருமணத்திற்கு பிறகு இந்த உங்க பழக்கம் வந்ததாவே கூட வச்சுங்க, அது அடுத்து அது பொய்யா உண்மையாங்களா விட்டுருங்க. திருமணமாயி அண்டர்ஸ்டாண்டிங்களுக்கு மனைவிக்கிட்டே இதை சொல்ல முடியாதுன்னா யாருன்னே அந்த பிள்ளைய தெரியாது, அந்த குடும்பத்தையே யாருன்னு தெரியாது. அந்த குடும்பத்தை மட்டும் எப்படி உண்மையை சொல்ல முடியும்? பாருங்க, ஒரே ஒரு பீர் பாட்டுக்கு கையை கிழிச்சுக்கிறாங்க, ரைட்டு தானே? அப்ப இந்த சூழல் இப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் சரியான பழக்கம். இதை மறைங்க நான் சொல்லவில்லை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சமூகத்தில் சொல்ல முடியாமல் இருக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு சூழ்நிலையில பொய் சொல்லாமல் கல்யாணம் பண்ணுவது சாத்தியமா? சில விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களும் மறைச்சா பொய் சொல்லாமல் கல்யாணம் பண்ணுவது சாத்தியமில்லை என்று ஒருவர் அந்த தரப்பில் இருந்து இந்த பகுதிக்கு வந்து சொல்லியிருக்கார். சிறப்பு விருந்தினரோடு சேர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளை. சிறப்பு நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப்பு நீயா நானா. 1000 பொய் சொல்லி திருமணம் செய்யலாம் என்று ஒரு தரப்பிலும், பொய் சொல்லி திருமணம் செஞ்சா என்னைக்கும் ப்ராப்ளம், நம்பகத்தன்மைக்கு விரோதமான விஷயத்தை செய்யாதீர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டோம். அது வரக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் பொய் சொல்லாமல் திருமணம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது. சோ இப்போ எனக்கு ஷார்ட்டா பதில் சொல்லுங்க. யார்கிட்ட மைக் இருக்கு? நீங்க சொல்லுங்க மேடம். ஒரே வார்த்தையில் அல்லது ஒரே வரியில பொய் சொல்லாமல் இன்னைக்கு திருமணம் செய்ய முடியுமா? ஏன் முடியும் சார்? நம்மளுக்கு எந்த தகுதிக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறாங்களோ இல்ல பொண்ணு கிடைக்குதோ அதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போனோம்னா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது. அளவுக்கு மீறி ஆசைப்படவில்லை என்றால் பொய் சொல்லாமல் திருமணம் செய்யலாம். ஓகே, சார்ட்ட கொடுங்க, சார்ட்ட கொடுங்க, சொல்லுங்க. பொய் சொல்லாம இன்னைக்கு சூழ்நிலையில கல்யாணம் பண்ண முடியும். என்னுடைய வாழ்க்கையே அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு இந்த வயது அல்லது இந்த சம்பளம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு எல்லாத்தையுமே மக்கள் எளிதா எடுத்துக்கிறாங்கிறதே அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னார். இப்படிப்பட்ட சாதாரண விஷயங்களில் கூட பொய் சொல்லாமல் திருமணம் நடக்குதா இங்க? முதல்ல இஸ் இட் ஹேப்பனிங்? பொய் சொல்லாத திருமணங்கள் இங்க நடக்குதா? இல்ல, இப்ப அவங்க ஒரு வாட்டி அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த ஒரு புண்ணியவனுக்காக நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்கள கட்டி வைக்க போறவன் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுவான். யாரு? அவங்க அந்த லேடிய. ஏன்னா உண்மையிலேயே சொல்றேன்,
உண்மையிலேயே சொல்றேன், அவங்க ரொம்ப பிராக்டிகல்ன்றாங்க. ஆனா வாழ்க்கை வேறு, பிராக்டிகாலிட்டி வேறு. உங்கள மாதிரி ஒரு நேரோ மைண்டடா ஒரு ஆளை வந்து நான் எடுத்துக்க மாட்டேன் சார். See, I am so broad minded. You can't get into my உண்மையா இருக்கணும்ங்கிறது குறுகிய மனோபாவமா? கிடையாது சார். நான் வந்து முதல்ல எடுத்த பாயிண்ட் வந்து மெச்சூரிட்டி. அந்த மெச்சூரிட்டி இல்ல அப்படிங்கறது அங்க ஒவ்வொருத்தர் பேசினது தெரிஞ்சது. ஒரு பியர் பாட்டிலுக்காக கையை அறுத்துக்கிற பொண்ணு நான் கிடையாது. அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயங்க. அது ஒரு உணர்வு. இது இப்ப எனக்கு புரியல யார் நேரோ மைண்டட்னு. சார் நானும் நிறைய ரியல் டைம்ல பாத்திருக்கேன் சார். ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தியக்காரத்தனமா நான் என் ஹஸ்பண்ட் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பையன்ட்ட நான் உண்மையை சொல்லிதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்டெம்ப்ட் பண்ணி வந்தது. நீங்க அங்க சொன்னீங்க பாருங்க, வர்றவங்க அத்தனை பேரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க குடும்பத்தினர். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16 people ஒவ்வொரு பையன்ட்டையும் உட்கார்ந்து எனக்கு இப்படி ஒரு பாஸ்ட் லைஃப் இருந்தது, எனக்கு இது ஒரு கடந்த காலம். இவ்வளவு பிராக்டிகலா இருக்குது, சரி வொர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்க? வொர்க் அவுட் ஆகாது சார். இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு லேடி போல்டா பேசுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நிறைய வந்து மத்தவங்களை இன்சல்டிங், அவங்க நினைக்கிறது தான் சரின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் மத்தவங்க எல்லாருமே தப்புன்னு தான் தோணும். That's your prejudice. No. It's not my prejudice. நான் யாரையும் இன்சல்ட் பண்ணல. அடுத்தவங்க ஹர்ட் ஆனோம் அப்படிங்கிறது எங்க ஃபீலிங்ஸ் கிடையாது. நாங்க பொய் சொல்றதால, பொய்ங்கிறது வந்து நம்ம ஒரு இதை வந்து இது தப்பா சொல்றது கிடையாது சார். தேவையான இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு தேவையில்லைங்கிற இன்ஃபர்மேஷனை நாங்க செக்ரிகேட் பண்ணிக்கிறோம். அது ஒரே வார்த்தையில நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேப்பீங்க எங்களை எல்லாம் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்க. பொய் நல்லதா கெட்டதா? பொய் நல்லதா கெட்டதாமா? நல்லது விதிக்கும்னா அது நல்லது. நல்லது விதிக்கும்னா அது நல்லது. நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணுங்க. நல்லதுக்கு தான் கல்யாணம் கெட்ட காரியமா? இல்ல அப்படி கிடையாது சார். நான் நல்லா இருப்பேன் கல்யாணம் பண்ணா. ஏன் இந்த ஒரே வார்த்தையில நல்லதா கெட்டதா? நல்லது. ஒரு நல்ல விஷயம், வாழ்க்கைன்றது ஒரு திருமணம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு போய் தேவையில்லை. நீங்கள் எல்லாம் இங்க திருமணமானவர்கள் மட்டும் எனக்கு சொல்லுங்க, நீங்க யார் என்னென்ன போய் சொல்லி திருமணம் பண்ணீங்க? சார் நான் இப்போ ஒரு ரீசன்ட்டா ஒரு 4 monthsக்கு முன்னாடி திருமணம் மட்டும் தான் எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுல? இல்ல சார், என்னோட பிரதருக்கு இப்ப நாங்க பண்ணி வச்சோம். அதுல என்னென்ன பொய் எல்லாம் சொன்னீங்க? 4 மாசமா உண்மையை சொல்லி ஜாதகம் படி ஒரு 4 வருஷமா அவங்களுக்கு ஜாதகப்படி பார்த்துட்டு செட்டே ஆகல சார். உண்மையை தான் சார் சொல்லி ஜாதகம்லாம் கொடுத்தோம். அப்பெல்லாம் கல்யாணமே ஆகல. ஜாதகமே இல்லன்னு இப்ப ரீசெண்டா சொல்லி பொய் சொல்லிதான் இப்ப 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சிருக்கோம். ஆனா இவ்வளவு மறைச்சு செஞ்ச ஒரு விஷயத்த சபையில வந்து சொல்லிவிட்டீங்களேமா? இல்ல ஏன்னா நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப பொய்ங்கிறதுல நீங்க ரொம்ப கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா உங்க திருமணத்துல என்ன பொய் நினைச்சுன்னு கேட்டப்ப நீங்க சொல்லவே இல்ல. சார் பொய் வந்து என்னோட லைஃப்ல இருந்திருக்கலாம் சார். ஆனா எனக்கு மெச்சூர்ட் ஆகல சார். எனக்கு கல்யாணம் ஆகும்போது 17 years. பொய் சொல்லிதான் கல்யாணம் நடந்திருக்கும் நம்புறீங்க? நடந்திருக்கலாம், மேபி இருக்கலாம். நடந்திருக்கலாம். ஓகே, திருமணமானவர்கள் உங்கள் திருமணத்திற்கு என்ன பொய் சொன்னீர்கள்? சார் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. என்னோட கல்யாணத்தப்போ வந்து என்ன வந்து முதல்ல கேட்டாங்க வீடு இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ வீடு கட்டுற பிளான்ல இருந்தேன். ஸோ நான் வந்து என்ன சொன்னேன், ஆல்மோஸ்ட் இடம்லாம் முடிவு பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசத்துல நான் வீடு கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை நம்பி தான் கொடுத்தாங்க. நானும் அந்த ஹோப்ல தான் இருந்தேன் நான். பட் வேற சில காரணங்களால என்னால் தடுப்பட்டு வீடு கட்ட முடியல. ஸோ அது ஒரு காரணம் சொன்னேன். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, இந்த சிடிசி பத்தி சொல்லுங்களா, அதே மாதிரி சிடிசியும் ரீசன் ஒரு 10-15% நான் இன்க்ரீஸ் பண்ணி சொன்னதுதான். ஸோ இதெல்லாம் மாதிரி இருந்து ஒரு நம்பிக்கையில தான் 10-15% வந்து தாராளமா இன்னும் ஒரு அடுத்த ஒரு 6 மாசத்துல ஒரு வருஷத்துல நான் என்னோட இன்கிரிமெண்ட் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில தான் சொல்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன பொய்களுக்காக வந்து நம்ம வந்து சொல்லி ஒரு நல்ல விஷயம் தாராளமா சொல்றது உண்டு. ஓகே, ஷாலினி ஜிஆர், அதாவது இவங்க ரொம்ப சாதாரணமாக பொய்யை பார்க்கிறாங்க. ஆனால் பொய் என்பதை மிகப்பெரிய விஷயமாக இந்த பக்கத்துல பார்க்கறாங்க. இப்படிதான் நம்ம சொசைட்டி இருக்கு. இதோட ப்ராபபிலிட்டி டிஃபர் ஆகலாம். இது ஈக்குவல் ப்ராபபிலிட்டின்னு எடுத்துக்க முடியுமா தெரியல. சொசைட்டி எப்படி இருக்குங்கிறது முழுமையா தெரியல. இந்த திருமணம் என்கிற இந்த வாழ்க்கை முறைக்குள் என்ன மாதிரியான பொய்கள் அதிகமாக சொல்லப்படுகிறது நீங்கள் பார்த்தவரை? நாங்க பாக்குறது வந்து ஹெல்த் பத்தின பொய் தான் நிறைய பாக்குறோம். ஹெல்த் பத்தின பொய். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதாவது கோளாறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் சொல்லிட்டு செய்வாங்க, சில பேர் சொல்லாம செய்திருவாங்க. அதனால வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா சில வியாதிகள் வந்து ஜெனட்டிக்கா பரவக்கூடிய வியாதிகள் இருக்கும். அது சொல்லிட்டு செய்யறது பெட்டர். அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு அதை தடுக்க முடியும். மேற்கொண்டு ஏதாவது தற்காப்பு நடவடிக்கை இருக்கும்னா அந்த முன்னெச்சரிக்கையில நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்கலாம். என்னென்ன பொய்கள் திருமணத்திற்காக சொல்லலாம், என்னென்ன பொய்களை சொல்லவே கூடாது?